ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம். பிரதம மந்திரி முத்ரா கடன்களுடைய 11 ஆண்டுகள் குறித்த குறிப்புகள் தான் இது. பல ஆண்டுகளாக இந்தியாவுல ஒரு தொழிலை தொடங்க விரும்பிய ஒரு சாமானிய மனிதர் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான நிராகரிப்பை தான் எதிர்கொள்றாங்க. உங்ககிட்ட பிணையம் இருக்கா? உங்களுக்கு ஜாமீன்தாரர் இருக்கிறாங்களா? சில ஆண்டுகள் தொழில் நடத்தி விட்டு வாங்க. திறமை இருந்தும் மூலதனம் இல்லாத லட்சக்கணக்கானோரோட கனவுகளை இந்த இறுக்கமான வங்கி சூழல்கள் நசுக்கிருக்கு. நிதி அற்றவர்களுக்கு நிதி அளித்தல் என்ற தொலைநோக்கு பார்வையோட 2015 பிரதம மந்திரி முத்ரா யோஜனாவை அறிமுகப்படுத்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இந்த யதார்த்தம் மாறியிருக்கு. இன்று இந்த திட்டம் 11 ஆண்டுகளை நிறைவு செய்யும் வேளையில அனைவரையும் உள்ளடக்கிய தொழில் முனைவு மற்றும் நிதி அதிகாரம் அளித்தல் நோக்கிய இந்தியாவின் பயணத்துல இது ஒரு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மைல்கல்லாக திகழ்கிறது. 27 மார்ச் 2026 நிலவரப்படி பிரதம மந்திரி முத்ரா யோஜனா 40.07 லட்சம் கோடிய 57 கோடிக்கும் மேற்பட்ட கடன் கணக்குகளுக்கு வழங்கி இருக்காங்க. மாநிலங்களேயே அதிகபட்சமாக 3,23,647.76 கோடி நிதியை வழங்கியதன் மூலம் தமிழ்நாடு உலகின் மிகப்பெரிய நிதி உள்ளடக்க திட்டங்கள்ல ஒன்றா திகழ்கிறது. குறிப்பாக முதல் முறை தொழில் முனைவோருக்கு 12 கோடிக்கும் அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. பிரதம மந்திரி முத்ரா கடன்கள் விற்பனையாளர்கள், வர்த்தகர்கள் மற்றும் கடைக்காரர்கள் போன்ற சிறு வணிகங்கள் மற்றும் குறு அலகுகளுக்கான உபகரண நிதி உட்பட பலதரப்பட்ட நடவடிக்கைகளுக்கு இது ஆதரவளிக்குது. அவை ஆட்டோ, ரிக்ஷாக்கள் மற்றும் சரக்கு வாகனங்கள் போன்ற போக்குவரத்து வாகனங்களையும், பால் பண்ணை, கோழி வளர்ப்பு மற்றும் மீன்வளம் போன்ற வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியிருக்கு. இவை தனிநபர்கள் வருமானம் ஈட்டவும் தங்கள் வாழ்வாதாரத்தை வளர்த்துக் கொள்ளவும் உதவுகிறது. இந்த திட்டம் அனைத்து மாநிலங்களுக்கும் உள்ள நிறுவனங்களுக்கு தனித்துவமான கடன்களை வழங்குவதற்காக சிறப்பாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. சிசு வகை 50,000 வரையிலான கடன்களையும் வழங்குகிறது. இது முதல் முறை தொழில் முனைவோருக்கு பிணையம் அல்லது முந்தைய கடன் வரலாறு போன்ற சுமையின்றி சிறு அளவிலான வணிகங்களை தொடங்கவே உதவுது. கிஷோர் வகை வளர்ந்து வரும் வணிகங்களுக்கு அவற்றின் செயல்பாடுகளை நிலைப்படுத்தவும், நடைமுறை மூலதன தேவைகளை பூர்த்தி செய்யவும் மற்றும் ஆரம்ப கட்ட விரிவாக்கத்தை அடையவும் ஆதரவளிக்கும் வகையில 50,000 முதல் 5 லட்சம் வரையிலான கடன்களை வழங்குகிறது. தருண் வகை இது ஏற்கனவே நிலை பெற்ற வணிகங்களுக்கு அவற்றின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும், உள்கட்டமைப்பில் முதலீடு செய்யவும் மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் உதவும் வகையில தருண் பிளஸ் பிரிவானது 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரையிலான கடன்களை வழங்கியிருக்கு. இது 2024 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, வெற்றிகரமான தொழில் முனைவோர் தங்கள் நிறுவனங்களை மேலும் விரிவுபடுத்தவும் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லவும் இது பெரிதும் உதவுகிறது. பிரதம மந்திரி முத்ரா திட்ட செயல்முறைகளை டிஜிட்டல் மயமாக்கியது. செயல்திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் எளிதான அணுகலை மேம்படுத்தியிருக்கு. இந்த சீர்திருத்தங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒவ்வொரு சாமானிய குடிமகனின் அபிலாஷைகளையும் உண்மையான வாய்ப்புகளாக மாற்றி வருது. இதுல முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, பிரதம மந்திரி முத்ரா யோஜனா இந்தியாவோட நிதி உள்ளடக்க பயணத்துல ஒரு மைல்கல்லா உருவெடுத்திருக்கு. இது லட்சக்கணக்கான குறுந்தொழில் முனைவோர்களை பிணையமில்லா கடனை வழங்குகிறது. டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு மற்றும் வலுவான கொள்கை ஆதரவின் மூலம் இது அடித்தட்டு தொழில் முனைவோரை ஒரு நாடு தழுவிய இயக்கமா மாற்றியிருக்கு. இது பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய தலைமையின் கீழ் மட்டுமே சாத்தியமாகியிருக்கு.